Good morning student. இன்னைக்கு பார்க்க போகிறது definition of exclusive OR. So exclusive OR உடைய definition பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி ரெஃபர் பண்ணோம்னா EOR அப்படின்ற ரெஃபர் பண்ணுவோம். அதாவது இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சிம்பிளில் இதான் ஆர் சிம்பிள். எக்ஸ்க்ளூசிவ் ஆருடைய சிம்பிள் இது. ஸோ let P and Q be any two statements, then P exclusive R Q is such a compound statement that its truth value is decided by the either P or Q but not both. It is denoted by P exclusive R Q. The truth values of P R exclusive R Q is true whenever either P or Q is true. Otherwise, it is false. The truth table of P exclusive R Q is given below. So, first என்ன சொல்லிருக்காங்கன்னா, first இந்த definitionல P and Q னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ P exclusive Rனா அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா, இதுதான் P exclusive R Q உடைய சிம்பிள். சரிங்களா? இதான் exclusive R. So P exclusive R na P exclusive R Q. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ P exclusive R Q is true. இப்போ இதுக்கு ட்ரூ கிடைக்கணும்னா ஒன்று either P or Q is true. ஒன்று P ட்ரூவாக இருக்கணும், இல்லை Q ட்ரூவாக இருக்கணும். அப்படி எதுனா ஒன்று ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஆனால் அதர்வைஸ் இட் இஸ் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ கிடையாது, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ். இப்போ ஆக்சுவலாக ஆர் சிம்பிளில் ஆர்டினரியாக ஆர் சிம்பிளில் ஐதர் ஆர் ட்ரூக்கு ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ. அதான் வந்து ஆர்டினரி ஆர். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட். எப்படின்னா ஐதர் ஆர் ட்ரூ, எதுனா ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ, ஆனால் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்தால் அதுக்கு ஃபால்ஸ். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ truth table for P or Q. இப்போ P Q, இப்போ P exclusive Q exclusive R Qக்கு பார்க்கும்போது இங்கே பார்த்தோன்னா இப்போ P பொறுத்தவரைக்கும் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், Qக்கு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இப்போ ஐது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒன்று ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். ஐதராருக்கு தான் ட்ரூ வரணும். ட்ரூ எதுனா ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ட்ரூ. இங்கே ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ, ஆனால் வேல்யூ ரெண்டு ட்ரூத் வேல்யூஸ் ரெண்டு சேமாக இருந்தால் அங்கே வந்து ஃபால்ஸு. ட்ரூ ஆர் ட்ரூக்கு ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். ஐடென்டிக்கல் வேல்யூ இருந்துச்சுன்னா, சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஃபால்ஸ் தான் போடணும். அதே மாதிரி இங்கே ட்ரூ, இங்கே வந்து வேல்யூ வந்து சேமாக இருக்குது, அப்போ ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ போடணும். புரியுதுங்களா? இதுதான் ட்ரூத் டேபிள் ஃபார் P எக்ஸ்க்ளூசிவ் Q. Next பார்க்க போகிறது example. Construct the truth table for P exclusive Q and P exclusive R not Q. P exclusive R Q and P exclusive R not Q. இப்போ இதுக்கு truth table நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் கொஷினே. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை வேரியபிள் வருதுன்னு பார்க்கணும். எத்தனை வேரியபிளுக்குனா PQ ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ ரெண்டு வேரியபிள் வந்துச்சுன்னா அப்போ 2 = 4 ட்ரூத் வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிளில் ஃபார்முலாவில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிறோம். முதல்ல PQ, அதுக்கடுத்து நாட் Q எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு ஃபார்முலாவில். ஆக்சுவலாக ஃபார்முலாவில் நாட் Q எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, அப்போ நாட் Q. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து P எக்ஸ்க்ளூசிவ் R Q, அதாவது ஆர் டினோட் பண்ணிக்கும். அதே மாதிரி P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நாட் Qவை எஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இது ஆர்னு எடுத்துகிட்டு இது எஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ ஆர் அண்டு எஸ், ஃபைனல் ஆன்சர் வந்து ஆர் அண்டு எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள்ஸில்
இப்போ டேபிள்ஸ் பார்த்தோன்னா 4 வேல்யூஸ் ட்ரூத் வேல்யூஸ் இருக்கணும். பிக்கு 2 times 2 2 times ஃபால்ஸ், கியூக்கு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இப்போ நாட் கியூனா கியூக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் ட்ரூ இருக்கோ அங்கே ஃபால்ஸ் எடுத்துக்கணும். அதாவது கியூவில் இங்கே ட்ரூ இருந்தால் இங்கே அப்போ நாட் கியூ வந்து ஃபால்ஸ் வரணும். ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ, ட்ரூ இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ. இதான் நாட் கியூ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் Q. எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா ஐடென்டிக்கல் ஆன்சருக்கு ஃபால்ஸ் பண்ணணும், ஐதர் ஆர் ட்ரூக்கு ட்ரூ போடணும். ஸோ அப்படின்னா இப்போ P எக்ஸ்க்ளூசிவ் Qனா இது ஐடென்டிக்கலாக இருக்குது, ரெண்டு ட்ரூத் வேல்யூ சேமாக இருந்தால் ஃபால்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ஐதராக இருந்தாலே எதனா ஒரு இடத்துல T எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ட்ரூ. அப்படி எக்ஸிஸ்ட் ஆகாமல் ஆன்சர் வேல்யூஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ, ஆனால் இங்கே வந்து ஃபால்ஸ் ரெண்டுமே சேம், இங்கேயும் ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ். அப்போ ரெண்டு இடத்துலையுமே ஆன்சர் சேமாக இருக்குது, அந்த இடத்துல ஃபால்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறது P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நாட் Q. இப்போ P நாட் Q. இப்போ P நாட் Qனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ. அதே மாதிரி ட்ரூ ஆர் ட்ரூக்கு ஆன்சர் சேமாக இருக்குது, ஐடென்டிக்கல் வேல்யூ சேம் வேல்யூக்கு ஃபால்ஸ். அதேமாதிரி ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு சேம் வேல்யூக்கு ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ. இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டு காலத்துக்கு அண்ட் எடுக்க போகிறேன். எஃப் அண்ட் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு லாஸ்ட் காலம் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ். ஸோ இதுதான் அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டாட்டாலஜி, டெஃபினேஷன் ஆஃப் டாட்டாலஜி. இப்போ டாட்டாலஜினா நம்மளுடைய ட்ரூத் வேல்யூஸுடைய ஃபைனல் ஆன்சர் ட்ரூவாக இருக்கணும், எல்லா ஆன்சருமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா டாட்டாலஜின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், a statement is said to be a tautology if its truth values is always T, irrespective of the truth values of its component statement. It is denoted by T. அதாவது எல்லா ட்ரூத் டேபிளில் எல்லா வேல்யூஸும் டீயாக இருந்துச்சுன்னா டாட்டாலஜின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபார் டாட்டாலஜி. இப்போ வந்து P ஆர் நாட் P. இப்போ ஃபஸ்ட்டு P இங்கே ஒரு வேரியபிள் தான் இன்க்ளூட் ஆகிருக்கு, அப்போ 2 power 1 = 2, ரெண்டு ட்ரூத் வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ நாட் Pனா ஃபால்ஸ் ஆர் ட்ரூன்னு வரும், ஃபால்ஸ் ட்ரூன்னு வரணும். இப்போ P ஆர் நாட் Pனா ட்ரூன்னு வரணும். ஆன்சர் ஃபுல்லாகவே ஃபைனல் ஆன்சர் ட்ரூவாக தான் இருக்குது. ஃபைனல் ஆன்சர் ட்ரூவாக இருந்தாலே அது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, டாட்டாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கான்ட்ரடிக்ஷன். ஸோ இப்போ கான்ட்ரடிக்ஷன்னா உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன். இப்போ போன டெஃபினேஷன் என்ன சொன்னால் ஃபைனல் ஆன்சர் ட்ரூவாக இருந்துச்சுன்னா டாட்டாலஜி. அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, எல்லா ட்ரூத் வேல்யூஸுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லனா கான்ட்ரடிக்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? a statement is said to be a contradiction if its truth value is always false, irrespective of the truth values of its component statement. It is denoted by false. So a statement is said to be contradiction if its truth values is always false. அதனுடைய ட்ரூத் வேல்யூஸ் எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் கான்ட்ரடிக்ஷன். இப்போ பார்த்தோன்னா P அண்டு நாட் P. ஸோ இதுக்கு ட்ரூத் வேல்யூஸ் செக் பண்ணால் ஃபால்ஸ், எல்லா ட்ரூத் வேல்யூஸுமே எப்படி இருக்குன்னா ஃபால்ஸாக இருக்கும், ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸாக இருக்குது எல்லா வேல்யூஸுமே. அப்போ இது வந்து கான்ட்ரடிக்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது
contingency. So contingency na a statement which is neither a tautology nor a contradiction is called a contingency. இப்போ வந்து போன டெஃபினேஷனில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சர் ட்ரூத் டேபிளில் ஃபைனல் ஆன்சர் வந்து ட்ரூவாகவே இருந்துச்சுன்னா அது டாட்டாலஜி, இல்லை ஃபைனல் ஆன்சர் ஃபைனல் ட்ரூத் வேல்யூஸ் வந்து ஃபால்ஸாக இருந்தால் அது வந்து கான்ட்ரடிக்ஷன் சொன்னேன். ஆனால் இப்போ வந்து அது டாட்டாலஜி இல்லாமல் கான்ட்ரடிக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லணும்னா கண்டின்ஜென்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து கண்டின்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் கண்டின்ஜென்சி இங்கே கவனிங்க. ஸோ இப்போ பி பை கண்டிஷனல் கியூக்கு இப்போ ட்ரூத் வேல்யூஸ் ட்ரூத் டேபிள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கு ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், கியூக்கு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இப்போ பை கண்டிஷனல் எடுக்கும்போது ஐடென்டிக்கல் வேல்யூக்கு ட்ரூ, டிடிக்கு ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ்க்கு ட்ரூ. இப்போ நாட் ஐடென்டிக்கலாக இல்லாத வேல்யூக்கு ஃபால்ஸ். இப்போ ட்ரூ அண்டு ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு வேல்யூ எதுவுமே ஃபுல்லாக ட்ரூவாகவும் இல்லை ஃபுல்லாக ஃபால்ஸாகவும் இல்லை, ரெண்டுமே மிங்கிளாகி வந்திருக்கு. ட்ரூவும் ஃபால்ஸும் மிங்கிளாகி வந்திருக்கு, கலந்து வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து இது என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் ஏ கண்டின்ஜென்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவை கண்டின்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டெஃபினேஷன் ஆஃப் டியூவாலிட்டி. இப்போ டெஃபினேஷன் ஆஃப் டியூவாலிட்டியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டியூவல் ஆஃப் ஏ ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா இஸ் அப்டைன்டு பை ரீப்ளேசிங் ஆர் பை அண்ட் பை ஆர், ட்ரூ பை ஃபால்ஸ், ஃபால்ஸ் பை ட்ரூ. ஸோ a dual is obtained by replacing T, true by F, contradiction, and F by T. அதாவது டியூவல் ஆஃப் ஏ ஸ்டேட்மெண்ட்னா, அதாவது ஒரு இடத்துல இப்போ ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது அண்டு இருக்கிற இடத்துல, இப்போ சப்போஸ் ஆர் இருக்கிற இடத்துல அண்டு ரீப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து அண்டு இருக்கிற இடத்துல ஆர் ரீப்ளேஸ் பண்ணுறது, டி இருக்கிற இடத்துல எஃப் போடுறது, எஃப் இருக்கிற இடத்துல டி போடுறது. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த டியூவல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்னா இப்போ என்ன செய்யணும்னா, அந்த ஃபார்முலாவில் ஆர் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக அண்டு போடணும், அதே மாதிரி அண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஆர், அதே மாதிரி டி இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறது எஃப் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதே மாதிரி எஃப் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக டி சப்ஸ்டியூட் பண்ணணும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ எ டியூவல் இஸ் அப்டைன்ட் பை ரீப்ளேசிங் ட்ரூ பை எஃப். அதாவது டியூவல்னா டீக்கு பதிலாக எஃப் சப்ஸ்டியூட் பண்ணுறது, அதுக்கடுத்து எஃப்க்கு பதிலாக டி சப்ஸ்டியூட் பண்ணுறது, இதுதான் டியூவாலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சொல்கிறது புரியுதா? டியூவாலிட்டினா ஃபார்முலாவில் போயிட்டு ஆர் இருந்துச்சுன்னா அண்டு சப்ஸ்டியூட் பண்ணோம், அண்டு இருந்துச்சுன்னா ஆர் சப்ஸ்டியூட் பண்ணோம், டி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் டியூவாலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். ஸோ இப்போ லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்னால் any two compound statement A and B are said to be logically equivalent. இது வந்து இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ் வரும், ஆர் சிம்பிளி ஈக்குவலண்ட் if the columns corresponding to A and B in the truth table have identical truth values. The logical equivalence of the statement A and B is denoted by A equivalent B or A equivalent B. அதாவது இப்போ லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்னால் அந்த ஃபைனல் ட்ரூத் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. The columns corresponding to A and B in the truth table have identical truth values. A and B உடைய காலம்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லலாம்னா லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் சொல்லலாம். ஸோ லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் எப்படி டினோட் பண்ணலான்னா A ஈக்குவலன்ட் பின்னு சொல்லலாம், இல்லை சிம்பிள் ஃபார்மில் A ஈக்குவலன்ட் B. சரிங்களா? ஸோ ஈக்குவலன்ஸ்னால் இதான் A ஈக்குவலன்ஸ் B. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சம் லாஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லா பார்க்க போகிறோம், ஐடெம்பொடென்ட் லா. ஸோ ஐடெம்பொடென்ட் லான்னா PRP ஈக்குவலன்ட் P, செகண்டு P அண்ட் P ஈக்குவலன்ட் P. இதான் இந்த ரெண்டு சப்டிவிஷன் தான் ஐடெம்பொடென்ட் லா. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரூத் டேபிள்ஸ் மூலமா இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் சரிங்களா. இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னா ஒரு வேரியபிள் தான். அப்போ ஒரு வேரியபிள்னா 2^1 = 2. ஸோ 2 ட்ரூத் வேல்யூ தான் எடுத்துக்கணும். இப்போ பிக்கு ட்ரூ ஃபால்ஸ்னு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு அகைன் பி அண்ட் பி. இப்போ பிஆர்பினா ஸோ திரும்ப பி எடுத்துக்கிட்டு பிஆர்பினா ஸோ அப்போ ட்ரூ ஆர் ட்ரூக்கு ட்ரூ தான் வரணும். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் தான். ஏன்னா அந்த எங்கேயுமே அங்கே ட்ரூ கிடையாது. ட்ரூ எதுனா ஒரு இடத்துல ட்ரூ இருந்தால் கூட ட்ரூ போடலாம், ஆனால் அங்கே ட்ரூவே இல்லை, அப்போ ஃபால்ஸ். ஸோ இப்போ பிஆர்பி நெக்ஸ்ட்டு பி அண்ட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ பி அண்ட் பினா ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூக்கு ட்ரூ, ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். இப்போ இந்த சப்டிஷன் 1ல் பிஆர்பியும் பியும் அதனுடைய காலம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். பிஆர்பினா இதான் இந்த காலமும், அதுக்கடுத்து பி இந்த காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருக்குது, 1 and 2 ஈக்குவல். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், பிஆர்பி ஈக்குவலண்ட் பின்னு சொல்லலாம். அதே மாதிரி சப்டிஷன் 2ல் அதே மாதிரி பி அண்ட் பியை 3ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. 3 காலம் 3ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ பி காலம் ஏற்கனவே 2ன்னு எடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுமே பி அண்ட் பியோடைய காலம் ஈக்குவலாக தான் இருக்குது, பியோடைய காலம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ 3 and 3 = 2. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஈக்குவலன்ட் சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதுங்களா. ஸோ அந்த காலம் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலன்ட்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுதுங்களா. நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் லா காம்படிட்டிவ் லா. ஸோ காம்படிட்டிவ் லா வந்து பிஆர்கியூ = கியூஆர்பி. செகண்ட் சப்டிஷன் பி அண்ட் கியூ ஈக்குவலன்ட் டு கியூ அண்ட் பி. புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு சப்டிஷன் பிஆர்கியூ ஈக்குவலண்ட் கியூஆர்பி. செகண்ட் சப்டிஷன் பி அண்ட் கியூ ஈக்குவலண்ட் கியூ அண்ட் பி. சரிங்களா. ஸோ இப்போ ட்ரூத் டேபிள் மூலயமா இது ரெண்டுத்தையும் நம்ம ரெண்டு ஃபார்முலாவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கா ட்ரூத் வேல்யூஸ்லான்னு செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 2/2னா 4 பண்ணோம். அப்போ பிக்கு முதல்ல இங்கே என்னென்ன ட்ரூ ஃபால்ஸ் முதல்ல இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கோ அது எல்லாமே எழுதிக்கணும். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 வேரியபிள்ஸ் இருக்குது, அந்த 2 வேரியபிள்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கடுத்து பிஆர்கியூ இருக்குது, அதுக்கடுத்து கியூஆர்பி இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இங்கே சப்டிஷன் 2ல் பி அண்ட் கியூ இருக்குது, கியூ அண்டு பி. ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே எழுதியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே 2 வேரியபிள்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இங்கே பி கியூன்னு 2 வேரியபிள்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 2/2 = 4 ட்ரூத் வேல்யூஸ் நீங்கள் எடுத்துக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா. 2 வேரியபிள்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 2/2 = 4 ட்ரூத் வேல்யூஸ். அப்போ ட்ரூ ஃபால்ஸ் கியூக்கு ட்ரூ ஃபால்ஸ். இப்போ பிஆர்கியூனா ட்ரூ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கியூஆர்பினாலும் அதே சேம் ஆன்சர் தான் வரும். ட்ரூ ஆர் ட்ரூக்கு ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் அண்ட் பி அண்ட் கியூ ட்ரூ அண்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அண்டு பொறுத்த வரைக்கும் ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் என்னது டி வந்து சேமாக இருந்தால் தான், 2 இடத்துல டி இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அப்போ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னால் இங்கே ஃபால்ஸ் வரணும். அதே மாதிரி ஃபால்ஸ் அண்ட் ட்ரூனா ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு கியூ அண்ட் பி அதே ஆன்சர் தான் வரும். ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ செக் பண்ணுங்கள். இப்போ வந்து பிஆர்கியூ இது, நெக்ஸ்ட்டு கியூஆர்பி 2. இந்த 2 காலமும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே டீனா இங்கேயும் டி இருக்குது, இங்கே டீனா இங்கேயும் டி, இங்கே டீனா இங்கேயும் டி இருக்குது, இங்கே ஃபால்ஸ்னால் இங்கேயும் ஃபால்ஸ் இருக்குது. காலம் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து ஈக்குவலன்ட் சொல்லலாம். புரியுதுங்களா. சொல்கிறது புரியுது. இதுலேருந்து இது வந்து என்னென்னு சொல்லலாம், ஈக்குவலன்ட். அதே மாதிரி பி அண்டு கியூ இது வந்து 3ன்னு எடுத்துக்கோங்க, கியூ அண்டு பியை 4ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 2 காலமும் செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போ ட்ரூனா இங்கேயும் ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸ்னால் இங்கேயும் ஃபால்ஸ் இருக்குது, இங்கேயும் ஃபால்ஸ். 2 காலத்துலேயும் ஆன்சர் சேமாக இருக்குது. அப்போ
இது வந்து என்னன்னு சொல்லலாம், ஈக்குவலன்ட் சொல்லலாம். P and Q ஓட காலமும் Q and P ஓட காலமும் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ரெண்டு இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதே வேல்யூஸ் தான் இங்கேயும் இருக்குது. அப்போ திஸ் இஸ் ஈக்குவலண்ட். ஸோ அதான் இங்கே லாஸ்ட்டு நான் கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன், காலம்ஸ் கரஸ்பாண்டிங் டு PRQ and QRP are identical. Similarly, columns of P and Q and Q and P are identical. இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் லா. ஸோ அசோசியேட்டிவ் லானா PRQR ஆர் ஈக்குவலண்ட் PRQ, அதாவது PRQ R இதான் அசோசியேட்டிவ் லா. அதே மாதிரி இங்கே P and Q and Rனா P and Q and R. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்டிஷன் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இன்னொரு சப்டிஷனாக ஆக்சுவலாக நீங்கள் ஹோம் ஒர்க் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ட்ரூத் டேபிள்ஸ் போட்டு பாருங்கள். சரியா? இப்போ இதுக்கான ட்ரூத் டேபிள் பாருங்கள். இங்கே மொத்தம் இந்த ஃபார்முலாவில் 2 வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. PQR 3 வேரியபிள்ஸ். அப்போ 3 வேரியபிள்ஸ்னால் அப்போ 2 பவர் 3 ஈக்குவல் டு 8 ட்ரூத் வேல்யூஸ் இங்கே கொண்டு வரணும். சரிங்களா? அது வந்து எப்படி எடுக்கும், 8 ட்ரூத் வேல்யூஸ் ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணோம். ட்ரூ 4 டைம்ஸும் ஃபால்ஸ் 4 டைம்ஸும் கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ P காலம் பாருங்கள். ட்ரூ 4 டைம்ஸ் ட்ரூ 4 டைம்ஸ் ஃபால்ஸ். அதே மாதிரி Q காலம்ஸில் 2 டைம்ஸ் ட்ரூ 2 டைம்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். அதே Rல ட்ரூ ஃபால்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்முலாவை இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது PRQ. ஸோ PRQனா PQக்கு ஆர் சிம்பிள் எடுக்கணும். ட்ரூ ஆர் ட்ரூக்கு ட்ரூ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஆனால் இங்கே ட்ரூவே இல்லை, ரெண்டுமே ஃபால்ஸ்னால் அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் தான் வரணும் ஆருக்கு. அதே மாதிரி ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது QRRனா இங்கே ட்ரூ ஆர் ட்ரூக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ட்ரூக்கு நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது PRQR. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ PRQனா இங்கே இருக்குது, RRனா இது. ஸோ அப்படின்னா ட்ரூ ஆர் ட்ரூக்கு அதுக்கடுத்து ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ட்ரூனா ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு சரிங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ட்ரூக்கு நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு இங்கே டீயே இல்லை, அப்போ ஃபுல்லாகவே ஃபால்ஸ் ஆகிறதுனால ஃபால்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு காலம் ஸோ இப்போ லாஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா PRQRR PQRRஓ Pயோ கம்பைன் பண்ணும். இந்த லா ஃபஸ்ட்டுத்துக்கும் இந்த லா இதுக்கும் என்ன செய்யணும், கம்பைன் பண்ணணும். அப்போ என்ன ட்ரூ ஆர் ட்ரூனா இங்கே என்ன வந்திருக்கு, ட்ரூன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ட்ரூ ஆர் ட்ரூனா இங்கே அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ட்ரூனா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் எதுனா ஒரு இடத்துல ட்ரூ வந்தாலே ட்ரூ தான். அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ இங்கே என்ன வருதுன்னா ட்ரூ. அதே மாதிரி ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு அதே மாதிரி இங்கே ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு அதே மாதிரி இங்கே ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலம்ஸை செக் பண்ணுங்க. இப்போ ஃபைனல் காலம்ஸை செக் பண்ணுங்க. அதாவது சப்டிஷன் 1 பாருங்கள் PRQ
QRR ஈக்குவலண்ட் PRQRR. இப்போ PRQRRனா எங்கே இருக்குது? PRQRRனா இதுதான் PRQRR. இது வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த காலமும் நெக்ஸ்ட்டு PRQR இது ரெண்டு ஈக்குவலண்ட்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது. எல்லா வேல்யூஸுமே இங்கே டீனா இங்கேயும் டி எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுக்கடுத்து லாஸ்ட் ஒரு காலமில் எஃப் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ரெண்டு காலம்த்தோடைய ஆன்சரும் சேமாக தான் இருக்குது. அப்போ சேமாக இருக்கிறதுனால அப்போ என்ன சொல்லலாம்? நம்ம ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது கன்க்ளூஷன் பாருங்கள். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா PRQRR ஈக்குவலண்ட் PRQRRன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டு காலமும் ஈக்குவல் ட்ரூத் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் ஈக்குவலண்ட். இங்கே என்ன ரீசன் கொடுத்துருக்கேன்னா the last two columns are identical. ரெண்டு லாஸ்ட் 2 columns ஐடென்டிக்கலாக இருக்குது. அதனால இது வந்து ஈக்குவலண்ட். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் similarly we will prove the second subdivisions. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க்காக எடுத்து இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்கு ட்ரூத் டேபிள்ஸ் போட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த ரெண்டுடைய காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது என்னென்னு சொல்லலாம்னா ஈக்குவல்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா PRQ அண்ட் R ஈக்குவலண்ட் PRQ அண்ட் PRR. நெக்ஸ்ட்டு P அண்ட் QRR ஈக்குவலண்ட் P அண்ட் QR P அண்ட் R. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன்ஸ் நான் ட்ரூத் டேபிள்ஸ் நான் கொண்டு சால்வ் பண்ணியிருக்கேன். செகண்டுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹோம்ஒர்க்காக எடுத்து இதுக்கு ட்ரூத் டேபிள்ஸ் என்னது மேக் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷனுடைய ட்ரூத் டேபிள்ஸ் தான் இது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இதில் இருக்குன்னா PQR 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ 3 வேரியபிள்ஸ்னால் 2/3 = 8 ட்ரூத் வேல்யூஸ் எடுத்துக்கணும். 4 ட்ரூ 4 டைம்ஸ் ஃபால்ஸ் எடுத்துக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லாம் பாருங்கள். இங்கே PQRன்னு ஃபஸ்ட்டு போட்டிங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா Q அண்ட் R. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து PRQ அண்ட் R. நெக்ஸ்ட் வந்து PRQ. அதுக்கடுத்து PRR. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து PRQ அண்டு PRR. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கா? PRQ அண்ட் R அந்த காலம்ஸும் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு காலம்ஸும். சரிங்களா? அதாவது திஸ் இஸ் 1. இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு PQRக்கு ட்ரூத் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் போட்டாச்சு. சரியா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ட்ரூத் வேல்யூஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ Pனா 4 டைம்ஸ் ட்ரூ 4 டைம்ஸ் ஃபால்ஸ். Qனா 2 டைம்ஸ் ட்ரூ 2 டைம்ஸ் ஃபால்ஸ்னு ஆல்டர்னேட் பண்ணிகிட்டே வரணும். Rனா ஆல்டர்னேட்டாக 1 டைம்ஸ் ட்ரூ 1 டைம்ஸ் ஃபால்ஸ். சரிங்களா? இப்போ Q அண்ட் Rனா Qக்கும் Rக்கும் அண்ட் எடுக்கணும். அப்போ ட்ரூ அண்டு ட்ரூக்கு ட்ரூ. சரிங்களா? இங்கே ட்ரூ வருது. அதே மாதிரி ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னால் ஆன்சர் சேமாக ரெண்டு எல்லா இடத்துலையுமே T இருந்தால் தான் ட்ரூ வரணும். இல்லைனா ஃபால்ஸ் அண்டு பொறுத்த வரைக்கும். இப்போ ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ். அதேமாதிரி ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ். அதே மாதிரி ஃபால்ஸ் அண்டு ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ். ட்ரூ அண்டு ட்ரூக்கு ட்ரூ. ட்ரூ அண்டு ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். அதே மாதிரி ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ். அதே மாதிரி ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து PRQ அண்டு R. இப்போ PRQ அண்ட் Rனா இதுக்கும் இப்போ R எடுக்கணும். ட்ரூ அண்டு ட்ரூக்கு ட்ரூ. அதுமாதிரி ட்ரூ அண்டு ஃபால்ஸ்க்கு ட்ரூ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரூ அண்டு ஃபால்ஸ்க்கு ட்ரூ. நெக்ஸ்ட்டு ட்ரூ அண்டு ஃபால்ஸ்க்கு ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது PRQ. PRQக்கு ட்ரூ ட்ரூ. அதுக்கடுத்து இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ. அதே மாதிரி ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ.
அதே மாதிரி ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ், அதே மாதிரி இங்கே ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். ஸோ அதுக்கடுத்து பிஆர்ஆர், பிஆர்ஆர்னா இது இந்த 2 காலம் புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ட்ரூ ஆர் ட்ரூக்கு ட்ரூ, நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ, ட்ரூ ஆர் ட்ரூக்கு ட்ரூ, அதே மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ, அதே மாதிரி ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ, அதுக்கடுத்து ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பிஆர்க்யூக்கும் கியூ அண்ட் ஆருக்கும் அண்ட் எடுக்க போகிறேன். அப்போ என்ன ட்ரூ அண்ட் ட்ரூக்கு ட்ரூ வரும், ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு தட் மீன்ஸ் பிஆர்க்யூ அண்ட் பிஆர்க்யூ அண்டு பிஆர்ஆர் இந்த 2த்துக்கும். அப்போ என்ன பார்த்தோன்னா ட்ரூ, அதுக்கடுத்து ட்ரூ அண்ட் ட்ரூக்கு ட்ரூ, ட்ரூ அண்ட் ட்ரூ ட்ரூ, ட்ரூ அண்ட் ட்ரூ ட்ரூ, டி அண்ட் டி டி, டி அண்ட் எஃப் ஃபால்ஸ், எஃப் அண்ட் டி ஃபால்ஸ், எஃப் அண்ட் எஃப் எஃப். சரிங்களா? இப்போ 2 காலம்ஸ் இப்போ செக் பண்ண போகிறேன். காலம் 1 காலம் 2 ரெண்டுத்தையும் செக் பண்ணும்போது 2 காலமுடைய ட்ரூத் வேல்யூஸும் சேமாக இருக்குது. சேமாக தான் இட் இஸ் ஈக்குவலண்ட். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே தான் அதான் கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்குறேன்னா தட் மீன்ஸ் த காலம்ஸ் கரஸ்பாண்டிங் டு த PRQ and R and PRQ and PRR are identical. Hence PRQ and R equivalent PRQ and PRR. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் ப்ரூஃப் பண்ணால் அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோமோ அதை ஃபுல்லாகவே நோட்டில் அழகாக நீட்டாக சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹோம்ஒர்க் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? We complete the class.